ஓகே. ஃபுல் ஸ்கிரீன் வைங்க. மந்த்லி பண்ணும். மந்த்லி தானே பண்ணணும்? மந்த்லி தான். ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பண்ணுங்க ஈஸியா. ரைட் ஹேண்ட் சைடுல அதுல அத ஃபுல் ஸ்கிரீன் எடுத்தா மினிட் ஒன்னு வரல. 1 மினிட் 2 மினிட்ஸ் அது செட்டிங்ஸ் எனக்கு போட தெரியாது. இந்த பப்ளிஷ் கீழ இருக்குல்ல அந்த பேர் நேம் எல்லாமே ஹைட் பண்ணி. ஓ இதா இதுல இருக்கு 1 டே 5 டேல இருக்கு. ஆனா மினிட்ஸ் ஒன்னு வரல இல்ல. அதுல ப்ரோ ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு டாப் கார்னர்ல. இங்கயா? ஆமா ரைட் ஹேண்ட் சைடு டாப் கார்னர் போங்க. பப்ளிஷ் இருக்கா? ஓகே. அது கீழ வாங்க. அது கீழ அத கிளிக் பண்ணுங்க. இது அலர்ட் இல்ல சார். அதுக்கு மேல இதா கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப வந்து ஹைட் ஆகும். ஓகே. கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீனா இருக்கும். இப்ப பண்ணுங்க. சரி ஓகே. டிராயிங்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க எல்லாமே. ரிமூவ் பண்ணியாச்சு. சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்த்லி என்ன ட்ரெண்ட் மந்த்லில? மந்த்லில பாக்கும்போது டவுன் ட்ரெண்ட். ஓகே. என்ன பண்ணணும் மந்த்லி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம? மந்த்லி போன பிறகு நம்ம ஃபிளிப் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மந்த்லி போன பிறகு எந்த ட்ரெண்ட்னு பார்க்கணும். ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ரீசெட் பண்ணணும் சார்ட் நம்ம இவ்வளவு பெரிய சார்ட் நம்ம பார்க்கலாம். ரீசெட் பண்ணிட்டு சென்டர் கொண்டு ஓகே. மறுபடியும் செட் பண்ணலாம். ரீசெட் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ட்ராக் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. ஆமா ரீசெட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இவ்வளவு பெரிய டேட்டா நமக்கு தேவைப்படாது மந்த்லில. அப்படியே வந்து ஜூம் அவுட்ல எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ராக் பண்ணுங்க. அவ்வளவுதான். சூப்பர். இப்போ டவுன் ட்ரெண்டா இருக்கு. இப்போ இதோட லாஸ்ட் ஃபிளிப் என்ன? டவுன் ட்ரெண்டா இருக்குல்ல லாஸ்ட் ஃபிளிப். மேஜரா பாருங்க. மேல இருந்து பாருங்க. மேஜரா ரன்னிங் மார்க்கெட் பண்ண பார்க்காதீங்க. மேஜரா பார்க்கும்போது இந்த ஃபிளிப். சார் இதுதான் ஃபிளிப் சார். அதான் ஃபிளிப் கரெக்ட். டவுன் ட்ரெண்ட்ல ஃபிளிப் ஆனா என்ன கிடைக்கும்? டவுன் ட்ரெண்ட்ல ஃபிளிப் ஆனா ஒரு ஹை கிடைக்கும். சூப்பர். ஹை மார்க் பண்ணுங்க. இந்த கை எடுக்கலாமா சார்? இது இந்த கை போதுமா? இந்த ஃபிளிப்போட ஹையா மார்க் பண்ணுங்க. இந்த ஃபிளிப்போட ஹை. ஓகே. மார்க் பண்ணியாச்சு சார். அடுத்து ஒரு லோ மார்க் பண்ணுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம இதுல இது பார்க்கணும் சார். இந்த இம்பல்ஸ் ஏது இம்பல்ஸ்னு சொல்லி பாருங்க. இம்பல்ஸ் நமக்கு இதுதான் இம்பல்ஸ். சூப்பர். அதான் இம்பல்ஸ். இது இம்பல்ஸ். மந்த்லியோட இம்பல்ஸ். ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க? இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இம்பல்ஸுக்கு நமக்கு இது ஒன்று செக் பண்ணணும் சார். இந்த கரெக்ஷன் செக் பண்ணணும் சார். செக் பண்ணுங்க. இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் இதுல என்னாச்சுன்னா இங்க கீழே இருந்து இப்போ கரெக்ஷன் ஆகி மேல போயிட்டு இருக்கு. உடைச்சு மேல போயிட்டு இருக்கு. ஆமா உடைச்சிட்டு மேல போயிட்டு இருக்கு. 5260 உடைச்சிட்டு மேல போயிட்டு இருக்கு. அப்போ அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு கரெக்ஷன். இப்போ அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு கரெக்ஷன் அப் ட்ரெண்டா போயிட்டு. ஓகே. அப்போ அந்த கரெக்ஷன்ல வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. வீக்லி. ஆமா இந்த ஃபிளிப் எடுத்துருங்க. இதுலயே பாருங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம்லயே பாருங்க. ஓகே. இதுல என்னன்னா
அந்த பார்டர் மேல கிளிக் பண்ணுங்க, அப்பதான் வரும். இதுலயா? அந்த எலிப்ஸ்ல பார்டர் மேல கிளிக் பண்ணுங்க, அப்பதான் வரும். பார்டர் லைன் மேல. அது இல்ல டாப்ல கிளிக் பண்ணுங்க, டாப் இல்ல டவுன்ல. ஓகே ஓகே ஓகே. நான் லேப்டாப்ல கூட பண்ணதில்லை. இப்ப இதுக்கு வேண்டிய ஒரு லேப்டாப் வாங்கினேன், அதான் மொபைல்ல தான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லா. ஓகே ஓகே, பிராக்டிஸ். சரி ஓகே பண்ணுங்க. அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் பண்ணுங்க, அதான் வீக்லியோட. ஓ சரி ஓகே. அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் இல்ல? ஆமா. ஏன் சொல்றேன் புரியுதா? ஓ புரியுது புரியுது புரியுது. எதனால? இந்த இம்பல்ஸ் மந்த்லி இம்பல்ஸ்க்குள்ள இருக்கிற கரெக்ஷன் எல்லாமே வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே புரியுது, இப்ப புரியுது சார். மார்க் பண்ணப்பதான் எனக்கு புரியுது. அதுக்கு தான் நான் உங்கள்ட்ட அது கேட்டது. மார்க் பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. ஹைல இருந்து பண்ணுங்க. எது ஹை? இது இப்போ நமக்கு இது லாஸ்டா வந்த ஃபிளிப் இதுதான் சார். அந்த ஃபிளிப்பை கரெக்டா மார்க் பண்ணுங்க. அந்த ஃபிளிப்போட ஹை அது. ஓகே ஓகே. அந்த இது கூட மார்க் பண்ணணும் இல்ல? ஓகே. நெக்ஸ்ட் போதுமா? நெக்ஸ்ட். சரி, ஃபிளிப் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு ஃபிளிப் மார்க் பண்ணா லோ கிடைக்கும் சார். இதுதான் லோ. எஸ் எஸ், லோ மார்க் பண்ணுங்க. ஓகே, லோ மார்க் பண்ணியாச்சு. இது என்ன டைம் ஃப்ரேம்? இது இப்போ வீக்லி மார்க் பண்ணியாச்சு சார். வீக்லி மார்க் பண்ணி இம்பல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. வீக்லியோட லோ, வீக்லியோட ஃபிளிப். வீக்லியோட லோ ஃபிளிப்பும் மார்க் பண்ணியாச்சு. நீ ஹை மார்க் பண்ணலாம் சார். அது ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சா? இதுல ஹை கன்ஃபார்ம் ஆகல சார். கன்ஃபார்ம் ஆகணும்னா என்ன நடக்கணும்? இதுல ஹை கன்ஃபார்ம் ஆகலன்னா இதுல ஒரு ஃபிளிப் பிஎஸ் ஆகணும். சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். ஃபிளிப் பிஎஸ் ஆகும். இப்போ ஒன்றும் அங்க நடக்கல, ஓகேங்களா? ஆமா ஆமா. பிஎஸ் ஆகலன்னா, பிஎஸ் ஆகணும்னா இதை உடைக்கணும் சார். இல்ல 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 இல்ல, வீக்லியோட இம்பல்ஸ் இது. வீக்லியோட இம்பல்ஸ் இது சார். இதுல இருந்து இது வரை அதை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணியாச்சா? ஓகே ஓகே. இப்போ வீக்லியோட இம்பல்ஸ் இதுதான், இந்த லோ டு அந்த ஹை வரைக்கும், ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல ஹை கன்ஃபார்ம் ஆகணும்னா எந்த பிஓஎஸ் நடக்கணும்? எந்த பிஓஎஸ் சொல்லும் போது இது மந்த்லி போங்க, வீக்லி போங்க. இப்போ சொல்லுங்க. இந்த இம்பல்ஸ்க்குள்ள இருக்க லாஸ்ட் ஃபிளிப் எது? இந்த இம்பல்ஸ்க்குள்ள இருக்க லாஸ்ட் ஃபிளிப் நமக்கு இது சார். கரெக்டா பாருங்க. இது லாஸ்ட் ஃபிளிப் இதுதான் சார். அடுத்த ஃபிளிப் நடக்கலையா? என்ன சார்? அடுத்த ஃபிளிப் நடக்கலையாங்க? அடுத்து இதுல இந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனா அந்த விக்கிலே வச்சிருக்கு சார். விக் வச்சாலே ஃபிளிப் தானே? சேம் ஹை வச்சாலே ஃபிளிப் தான். ப்ரீவியஸா ஹையை டச் பண்ணாலே ஃபிளிப் தான். பிஓஎஸ் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் க்ளோஸ் வைக்கணும் பாடி. ஓ அப்படியா? சரி சரி சரி. ஓ, அது சின்ன ஒரு டவுட்டா தான் இருந்தது எனக்கு. ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ அந்த ஃபிளிப் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஆமா, நமக்கு இப்போ ஃபிளிப் கிடைச்சிருச்சு. ஃபிளிப் கிடைச்சிருந்தா ஒரு லோ கிடைக்கணும் சார். கையில இத மார்க் பண்ணு. மார்க் சூப்பர். அடுத்து நமக்கு ஹையும் கிடைச்சிருக்கு சார். ஹையும் கிடைச்சிருக்கு.
ஹை எப்படி கிடைச்சிருக்காங்க? ஹை கிடைக்கல சரிதான். ஹை கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஹை கிடைக்கல சார். அதான் ஏன் கிடைக்கல? அப்ப இதுக்கு ஹை கிடைக்கலன்னு சொன்னா மார்க்கெட் இப்போ இங்க ரன் ஆயிட்டு இருக்கு சார், கீழே ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஹை கிடைக்கணும்னா என்ன நடக்கணும்? ஹை கிடைக்கணும்னா என்ன? அதுக்கு அதான் ஹை கிடைக்கணும்னா இனி அது ஃபிளிப் பிஎஸ் ஆனா தான் ஹை கிடைக்கும் சார். ஆமா, ஃபிளிப் பிஎஸ் ஆகணும். ஃபிளிப் பிஎஸ் ஆனா நமக்கு இது சேஞ்ச் ஆகும்ல, அப்போது அது ஹையா எடுக்கலாம். பிஎஸ் ஆனா கீழே வரதுக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஆகும் கரெக்ஷனுக்கு. ஆமா அப்போ நம்ம அத ஹையா எடுக்கலாம். ஓகேங்களா? இது ஸ்ட்ரக்சரா இருக்கும்போது, ஸ்ட்ரக்சரா அந்த இம்பல்ஸ் மேல போயிருக்கும் போது ஒரு லோ உடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஹை கன்ஃபார்ம் ஆகும். ஓ கரெக்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, மார்க்கெட்ல மேல போனது ஸ்ட்ரக்சரா இல்ல, 4-5 கேண்டில்ஸ் தான் போயிட்டு இருக்கு. விக்கி விட்டு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த கீழே வந்து செல் கேண்டில் ஒண்ணு இருக்கா? ஆமா செல் கேண்டில் இருக்கு. இது இப்ப நான் மார்க் பண்ணிருக்கேன்ல. ஆமா, அந்த செல் கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மென்ட் டேப் பண்ணிருச்சான்னு பாருங்க. அது பாக்குறேன். ரீட்ரேஸ்மென்ட் டேப் பண்ணிருச்சுன்னா அதுவே மேஜர் ஹை தான். என்ன பண்ணுது? ரீட்ரேஸ்மென்ட் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணியாச்சு சார். நமக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா 50 to 60 டேப் பண்ணியாச்சு. 60ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ ஹை கன்ஃபார்ம் ஆவறதுக்கு இன்னொரு கரெக்ட்டா ஒரு மார்க் பண்ணல ப்ரோ. ஓகே. சும்மா ரேண்டமா போறோம். ஒரு ஐடியா கேக்குறேன். இப்போ வந்து 50 to 60 டேப் பண்ணாலே நமக்கு ஹை கன்ஃபார்ம் ஆயிரும். இல்லனா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், அதாவது ஃபிளிப் பிஎஸ் நடந்துச்சுன்னா ஹை கன்ஃபார்ம் ஆகும். ரெண்டு ரூல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க 50 to 60 டேப் பண்ணிருச்சு இந்த லாஸ்ட் இம்பல்ஸ், அதனாலதான் அங்க ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா? நீங்க ஹை கிடைக்கல சொன்னீங்கல்ல, அங்க ஹை கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ஹை இந்த 50 to 60 டேப் பண்ணனால அந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, டேப் பண்ணனால கன்ஃபார்ம் ஆயிட்டா, இல்லனா ஆகாது, அப்படிதானே? ஆமா. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா கரெக்ஷன் வந்துட்டாங்க, மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்துட்டாங்க. அது கரெக்ட், மார்க்கெட் கரெக்ஷன் வந்திருக்காங்க. கரெக்ட். அப்போ ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பண்ணுங்க. சரி, அப்போ இதாச்சா? இதுல இது ஹை சார். ஆமா, சூப்பர். அது மார்க் பண்ணிட்டு எடுத்துருங்க. இப்போ எடுத்துருங்க. ஓகே. சரி சார். அடுத்து நமக்கு இனி என்ன பண்ணணும்னா, இதுல வீக்லி ஆச்சு, இனி டேயில போகணும் சார். டேயில போயாச்சு. ஒரு டவுட், சாரி ப்ரோ. இப்போ இந்த 50 to 60 டேப் பண்ண உடனே நமக்கு வந்து ஹை கிடைச்சிருச்சு, கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லிருந்தீங்கல்ல. சோ இப்போ மார்க்கெட் வந்து அகைன் மேல போயிடுச்சுனாலும், அதாவது இந்த லோக்கு வராம மேல ரிவர்சல் ஆயிட்டாலுமே நம்ம அதை ஹைனே கன்சிடர் பண்ணலாமா ப்ரோ? அது பண்ண முடியாது இல்ல சார். லோக்கு வராம ஹை ரீச் ஆச்சுன்னா புரியல. ஆமா, இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல இருந்து ரிவர்சல் ஆயிடுச்சுனாவே நம்ம அந்த ரிவர்சல் ஆனா கூட நம்ம அந்த ஹையை வந்து கன்சிடர், அந்த டாப் வந்து ஹையை கன்சிடர் பண்ணலாம். ஆமா மாதிரி இந்த ரீட்ரேஸ்மென்ட் டேப் பண்ணாலே போதும், அங்க ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பண்ணல அவரு கேக்குறாரு. பண்ணலன்னா கன்ஃபார்ம் ஆகல, பெண்டிங்ல இருக்கு. சரி, மைனர். ஓகேங்களா? ப்ரோ இப்போ வந்துட்டு இப்ப ரீட்டேஸ் ஏரியால இருக்குல்ல, அது அப்படியே மார்க்கெட் மேல போகுது, ஹையை டச் பண்ணுது. அப்போ வந்து அதுதான் ஹையும் கன்சிடர் பண்ணுவோம் கரண்ட் மார்க்கெட். அதான் ஃபிளிப். ஓ, டச் பண்ணாலே ஃபிளிப்பா? ஆமா, டச் பண்ணாலே ஃபிளிப். ப்ரீவியஸ் ஹையை இப்போ ரன்னிங் மார்க்கெட் வந்து டச் பண்ணாலே அது ஃபிளிப். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் பாடி க்ளோஸ் வைக்கணும், விக்க தாண்டி பாடி க்ளோஸ் வைக்கணும். புரியுதுங்களா? ஓகே. ஓகே, ரீடெஸ்ட் ஆயிட்டு திருப்பியும் கீழே வருது. அங்க ரீட்ரேஸ்ல பவர் இல்ல அர்த்தம். ரீட்ரேஸ்ல பையிங் ஆர்டர்ஸ் இல்ல. சோ எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதானே. கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சோ வெயிட் பண்ணணும்.
அப்ப இது வரைக்கும் வருமா சார்? இந்த லோ வரை வருமா? அந்த லோ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த லோல இருந்தா இம்பேலன்ஸோ ஆர்டர் பிளாக்கோ டேப் பண்ணிட்டு மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, இந்த இடத்துல இருந்து. ஆமா ஆமா. இப்போ அடுத்து மார்க் பண்ணுங்க. இப்போ என்ன ப்ரோ பண்ணுங்க? இங்க இம்பேலன்ஸ் ரொம்ப பெருசா இருக்குல்ல ப்ரோ? இம்பேலன்ஸ் பாருங்க, ஆமா ஒரு டோஜி, அது கீழே ஒரு டோஜி, இம்பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குது. ஸோ அது கீழே வரைக்கும் வரும் எப்படி இருந்தாலும். கண்டிப்பா மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் பண்ணாலுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான். அந்த எவ்வளவு பெரிய இம்பேலன்ஸா இருந்தாலுமே அதுக்கு எங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி, லோ கீழே டார்கெட், அதாவது எஸ்எல். அந்த கன்ஃபர்மேஷன் இம்பேலன்ஸை டேப் பண்ண உடனே நடக்கலாம், இல்ல ஃபுல்லா கீழே வந்து ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி நடக்கலாம். புரியுதுங்களா? இம்பேலன்ஸை டேப் பண்ணதுக்கு அப்புறம் நடந்துச்சு அப்படின்னா பெரிய ஸ்டாப் லாஸ் வரும், நீங்க அப்போ அவாய்ட் பண்ணலாம். இல்ல ப்ரோ எனக்கு கீழே நல்லா வந்துருச்சு, ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டு தான் கன்ஃபர்மேஷன் தருது அப்படின்னா அப்போ உங்களுக்கு லோ கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது சின்னதா இருக்கும், அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஒரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐடியா சொல்லி மாத்திட்டே இருக்கணும். சரி சார். ஓகே ப்ரோ. நம்ம தான் ஸ்டாப் லாஸ் வைக்க போறோம். அப்போ நமக்கு தான் அது வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஓகேவா இல்ல இது எனக்கு பெருசா இருக்க மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா?